வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் திருப்பதி மலையில் உள்ள 5 பெருமாள்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவில் அதிக வருமானம் பெறும் ஒரு இந்து கோயில். வருடம் முழுவதும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோவிலும் திருப்பதிதான். பல அதிசயங்களையும், அற்புதங்களையும், அபூர்வ சக்திகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த திருப்பதி தேவஸ்தானம். இந்த மலையே சந்திரக்கல்லால் ஆனது என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதனால்தான் பலரும் இங்கு ஈர்க்கப்பட்டு செல்வதாகவும் ஒரு ஐதீகம். திருமலை சந்திரன் மற்றும் குபேரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம். சந்திரனுக்குரிய தெய்வமாக இருப்பவர் திருமால். அதனால்தான் திருமலை திருப்பதி சந்திர கிரகத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக உள்ளது. சுக்கிரன் மற்றும் குபேரனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதாலேயே திருமலையில் உண்டியலில் பணம் கோடிக்கணக்கில் கொட்டுவதாக ஒரு ஐதீகம். திருமலையை பற்றி பலரும் அறியாத பல அரிய விஷயங்கள் இருக்கு. அதில் திருமலையில் உள்ள 5 ஸ்ரீனிவாச பெருமாள்கள் மற்றும் 7 மலை பற்றிய அற்புதமான பல அரிய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் இப்பொழுது பார்ப்போம். பெருமாள் வீற்றிருக்கும் 7 மலைகளுக்கும் இருக்கும் சிறப்பு பற்றி முதலில் பார்ப்போம். திருப்பதியில் இருக்கும் 7 மலைகளுக்கு வேங்கடமலை, சேஷமலை, வேதமலை, கருடமலை, விருஷபமலை, அஞ்சனமலை, ஆனந்தமலை என்று பெயர்கள். இவற்றுள் வேங்கடமலையில்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் கொண்டிருக்கிறார். இந்த 7 மலைகளும் சப்தகிரி என்று அழைக்கப்படுகின்றன. வேம் என்றால் பாவம், கட என்றால் போக்குவது. பாவங்களை போக்கும் மலை என்பதால் இதை வேங்கடமலை என்கிறார்கள். இங்குள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். இவரது திருமேனி அரிய வகை சால கிராமத்தால் ஆனது. இது 6 மலைகளை கடந்து 7வது மலையாக விளங்குகிறது. மேலிருந்து பார்த்தால் இதுவே முதல் மலை. இதுவே வேங்கடாத்ரி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. அடுத்து சேஷமலை. திருமால் ஸ்ரீனிவாசராக அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததால் அவரை தாங்குவதற்காக ஆதிசேஷன் மலையாக வந்தார். அவரது பெயரால் இது ஆதிசேஷ மலை என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசேஷன் நின்ற கோலத்தில் பெருமாளை தாங்கிக் கொண்டிருப்பதாக கருதப்படும் சேஷமலை 2வது மலை. இது சேஷாத்ரி என்னும் அழைக்கப்படுகிறது. 3வது வேதமலை. 4 வேதங்களும் இங்கு மலை வடிவில் இங்கு பெருமானை வழிபட்ட காரணத்தால் இது வேதமலை என்று அழைக்கப்படுகிறது. இதை நாராயணாத்ரி என்றும் அழைக்கிறார்கள். அடுத்து கருடமலை. பெருமாளை வணங்குவதற்காக வந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து எடுத்து வந்த மலை என்பதால் இது அவருடைய பெயரால் கருடமலை என்றும் கருடாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. விருஷபமலை. விருஷபன் என்ற அசுரனுக்கு இங்கு திருமால் மோட்சம் அளித்ததால் இது விருஷப மலை என பெயர் பெற்றது. இதை விருஷபாத்ரி என்றும் அழைக்கிறார்கள். அடுத்து அஞ்சனமலை. ஆஞ்சநேயரின் தாயான அஞ்சனை குழந்தை பாக்கியம் வேண்டி திருமலையில் உள்ள ஆதிவராக பெருமாளை நோக்கி தவம் இருந்தாங்களாம். அதன் பலனாக ஆஞ்சநேயரையும் பெற்றாராம். சிறந்த ராமபக்தரான ஆஞ்சநேயர் அவதரிக்க காரணமாக அஞ்சனை தவம் செய்த மலை என்பதால் இது அஞ்சன மலை என்றும் அஞ்சனாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ஆனந்தமலை. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை நடுவராக இருந்து திருமால் தீர்த்து வைத்து இருவரையும் மனம் குளிர செய்ததால் இந்த மலைக்கு ஆனந்தமலை என்று பெயர். இது நீலாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. 5 வகை ஸ்ரீனிவாச பெருமாள்கள் திருப்பதியில் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றை பற்றி பார்ப்போம். திருவ ஸ்ரீனிவாசர். அவர்தான் முதல்வர். இவர் மூலவராக இருந்து அருள் செய்கிறார். சுமார் 7 அடி உயரம் கொண்ட இவர் கோவிந்தன், பாலாஜி, ஸ்ரீவாரி, ஸ்தானகமூர்த்தி என பல பெயர்களால் இங்கு அழைக்கப்படுகிறார். ஏகாந்த சேவைக்கு பிறகு இவரை பிரம்மா உள்ளிட்ட 30 முக்கோடி தேவர்களும் வணங்கி செல்வதாக ஐதீகம். அடுத்து போக ஸ்ரீனிவாசர். கருவறையில் மூலவருக்கு அருகில் இவர் உள்ளார். கௌதுக பேரர், மணவாள பெருமாள் என்று இவரை அழைக்கப்படுகிறார். இவருக்கு தினமும் ஆகாச கங்கை தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. புதன்கிழமை தோறும் காலையில் இவருக்கு சகஸ்ர கலசாபிஷேகம் நடைபெறும். அப்பொழுது மட்டுமே 8 அங்குல உயரம் கொண்ட வெள்ளியாலான இவரை தரிசிக்க முடியும். அடுத்து ஸ்ரீனிவாசர். கருவறையில் தினமும் தோமாலை சேவைக்கு பிறகு ஸ்நபன மண்டபத்தில் தங்க சிம்மாசனத்தில் இவர் எழுந்தருள்வார். இவரின் அன்றைய நாளின் பஞ்சாங்கம், கோவிலின் வரவு செலவு, நித்திய அன்னதான நன்கொடையாளர் விபரங்கள், உற்சவ விபரங்கள் ஆகியவற்றை ஆலய புரோகிதர் அறிவிப்பார். இந்த நிகழ்ச்சியின் போது ஆலய புரோகிதர்கள், ஊழியர்கள் தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அடுத்து உக்கிர ஸ்ரீனிவாசர். இவருக்கு வேங்கடத்து உறைவார் என்று பெயர்.
14ஆம் நூற்றாண்டு வரை இவரே உற்சவ மூர்த்தியாக இருந்தார். இவர் மீது சூரிய ஒளி பட்டால் இவர் உக்கிரமாகி விடுவாராம். அவ்வாறு நடந்தால் பல கெடுபலன்கள் ஏற்படும். அதனால்தான் இவருக்கு பதிலாக மலையப்ப சுவாமியே உற்சவ மூர்த்தியாக இருக்கிறார். இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் துவாதசி அன்று மட்டும் அதிகாலை 3 மணியளவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார் உக்கிர ஸ்ரீனிவாசர். அடுத்து மலையப்ப சுவாமி. மலையப்ப சுவாமி மலை குனியன் என்ற பெருமாள். உற்சவ பேரர் என பல பெயர்களாலும் அழைக்கப்படும் உற்சவ ஸ்ரீனிவாசர் நெற்றியில் பதிக்கப்பட்ட திருச்சுட்டியில் எப்பொழுதும் கஸ்தூரி திலகத்துடன் காட்சியளிப்பார். இந்த மலையப்ப சுவாமியே பல ஊர்களுக்கும் எழுந்தருளச் செய்து திருக்கல்யாண உற்சவம் காண்கிறார். அதே சமயம் திருமலையில் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளும் மலையப்ப சுவாமியும் இவரும் ஒன்று கிடையாதாம். திருமலையில் உற்சவங்களின் போது பக்தர்களுக்கு அருள் செய்யும் மலையப்ப சுவாமி திருமலையில் மட்டும்தான் இருப்பாராம். இதுதான் 5 திருமால்களை திருப்பதியில் உள்ள கதை. இது போன்ற இன்னும் பல முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.